மல்வானி வீட்டுக்குள் நுழைந்து சில நாட்கள் தங்கியிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமரை இன்று காலை சந்தித்தனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு செவி சாய்ப்பதற்கு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தான் தயாராக இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி பரந்தளவிலான கண்காணிப்புகளை மேற்கொண்ட பின்னரே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது தொம்பே பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள மல்வானி பகுதியில் உள்ள இந்த காணியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வருவதற்கும் சாத்தியக்கூறு ஆய்வின் பின்னர் பொருத்தமான நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்துவதற்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மாணவ பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார். இந்த நிலப்பரப்பில் விடுதி வளாகத்துடன் கூடிய பீட வளாகம் ஒன்றை அமைப்பதா அல்லது புதிய பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பிப்பதா என்ற விடயம் குறித்து நாம் கலந்துரையாடலின் போது விடயங்களை முன்வைத்தோம். எதிர்காலத்தில் அரசாங்கம் என்ற ரீதியில் எம்மையும் இணைத்துக் கொண்டு ஒரு தீர்மானத்தை அறிவிப்பதற்கு உடன்பட்டுள்ளனர். இதற்கமைய நாம் முன்னெடுத்த போராட்டம் வெற்றியடைந்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். எனவே நாம் மல்வானை வீட்டிலிருந்து இன்றைய தினத்தில் வெளியேறுவதற்கு தீர்மானித்துள்ளோம். இதற்கமைய மாணவர்கள் மல்வானி காணியிலிருந்து இன்று பிற்பகல் வெளியேறினர்.